கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த 1 வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசிக்கான வீடியோ. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். அது வருகின்ற ஆவணி 10 தேதி காலகட்டம் வரலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முதல் 10 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருமங்கள யோகத்தோடு அவங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்றவிதிங்க. ஆனால் அதுக்கு பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் சென்றுடுவார் உங்கள் ராசிநாதன். ஆனால் சென்றாலும் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் இல்லை அப்படின்றது ஒரு விதியும் உண்டு. அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம். அப்போ உண்மையாலுமே சொல்ல வரங்க, இந்த 2024 என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு யோகங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உண்மையாலுமே 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகமானது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் உருவாயிருக்குங்க. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வருவார். அப்போ தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படும்ன்றீங்க. அன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நபர்களுக்கும் ஜாதகம் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் பிறக்கிறாங்கனாக்கா ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு மட்டும் குறித்து வச்சுக்குவாங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தை என்னைக்கு குரு பகவான் தொடராரோ அந்த நேர காலகட்டம் தான் அந்த குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்வு நடக்கும். அந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை குரு தொடணும். அப்போ எப்போ வருவார்? 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த நட்சத்திரத்தை குரு தொடுவார். அப்போ அந்த விதிகளானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக அதன் அடிப்படையில் பயன்படுறாங்க அப்படின்னாக்கா குரு பகவான் தன் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து தன் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் மட்டும் ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அந்த மனிதர்கள் அந்த நேர காலகட்டத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு எந்த தசாபத்திகள் வேணாலும் நடக்கட்டுங்க. 7 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்தவித தசாபத்திகள் நடந்தாலும் சரிங்க, அந்த நேர காலகட்டத்தில் திருமண விஷயங்களோ, குழந்தை பேர் விஷயங்களோ, 4 பேத்துக்கு விருந்து படைக்கிறதோ, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதோ, தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கறது, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் அந்த மனிதன் வெற்றி பெற்றே தீர்வான். அதுதான் நிரந்தரமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி விதிங்க. அதே வேளையில் இந்த விருச்சிக
விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் வெகு நாட்கள் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே குழந்தை தரிச்சிருச்சுனாக்கா நீண்ட ஆயிலையும் நிறந்த செல்வத்தோடையும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளானது உருவாகுன்றீங்க. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, உங்களோட ஜாதத்தின் அடிப்படையில் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமானது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாயிருக்கு. இந்த நேர காலகட்டத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பகிர்ந்த ஒரு காலகட்டம் உருவாகும். முக்கியமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யோசிக்காமல் உங்களோட திருமணத்தெல்லாம் தள்ளி போடாதீங்க. இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிங்கனாக்கா பல்லாண்டு காலம் கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் இல்லாமல் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குழந்தை பேரும் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுவீங்க. எதுக்காக நான் சொல்ல வரேனாக்கா, இந்த நேர காலங்களில் என்னதான் 10 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாலும் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கலன்னு டைவர்ஸை நோக்கி போயிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு. அப்போ அந்த நாட்களில் ஏன் இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ்லாம் இல்லை, கணவன் மனைவிக்கு அடங்கி நடந்தாங்கனாக்கா, இது மாதிரி குருவின் நட்சத்திரத்தில் குரு எந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல திருமணம் பண்ணனால தான் அந்த பிரிவுகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்றீங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் பிரிவுகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா விருச்சிக ராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், திருமண விஷயங்களை 2025 மே மாதத்துக்குள்ளார நீங்கள் திருமணத்தை முடிச்சிட்டிங்கனாக்கா பிரிவுகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. ஒரு பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழக்கூடிய யோகங்கள் உருவாகும். திருமணத்தில் எந்த குளறுபடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குழந்தை பேர் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த நேர காலங்களில் தொழில் தொடங்க போகிறீங்க சார், வெகு நாளாச்சு சார், எங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் வேணாமா, தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன்னாக்கா கண்டிப்பாக 100க்கு 100 தொழில் தொடங்க. ஆனால் தொழில் தொடங்கிறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன தொழில் செய்தால் அது உத்தியோகத்தில் முன்னோக்கி வருவீங்கன்றது உங்கள் சுய ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை சந்திச்சு நீங்கள் பாருங்கள். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னர் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா அந்த காரியங்கள் எல்லாமே 100க்கு 100 வெற்றி பெறுன்றீங்க. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் செய்வீங்களா, அந்நியத்துக்கு தனியார் துறைக்கு வேலைக்கு போவீங்களா, அரசு உத்தியோகத்துக்கு போவீங்களா, அல்லது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போவீங்களா, அல்லது சொந்தமாக தான் தொழில் செய்வீங்களான்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்டிருக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த ஒரு வருட காலத்திலேயே நீங்கள் அதை நிர்ணயப்படுத்தி பல்லாண்டு காலமானது அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமே அதுதான் நிரந்தரமான ஒரு உத்தியமாக உருவாகுன்றீங்க. இது எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கணும், நான் நினச்ச காரியங்கள் வெற்றி ஆகணும்னாக்கா ஆடி மாதத்துக்கு பிறகு ஆவணி பிறந்திருக்கா, ஆவணி மாதம் பிறந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுன்றீங்க. அது உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு யோகமாக இருக்குன்றீங்க. ஏன்னா இந்த மாத காலகட்டத்தில் சனி பிரதோஷம் 2 வர இருக்குது. அந்த சனி பிரதோஷம் அதாவது ஆவணி 1ஆம் தேதி என்றே சனி பிரதோஷமும் ஆவணி 15ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷம் இருக்கனால இந்த நேர காலங்களில் பிரதோஷ வழிபாடுகள் மேற்கொள்வது ஒரு நல்ல பலன்களை தரும். ஆவணி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியானது இருக்குது. விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலே அதுக்கான தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த ஆவணி மாத கிரகங்களானது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்குது. குருவின் பரிபூர்ண பார்வையும் இருக்குது. தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வலிமை பெற்று உட்காந்துருக்கனால நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனைவாசல் வாங்கக்கூடியவங்களும் வீடு மனைவாசல் கட்டக்கூடியவங்களும் உருவாகுன்றீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.